ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2021ஆம் ஆண்டிலே தேவன் நமக்கு தருகிற இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தை கொடுத்து, இந்த மாதத்தின் வார்த்தையை கொடுத்து, உங்களோடு கூட நான் ஜெபிக்கும்படியாக அடியேன் கடந்து வந்திருக்கிறேன். நம்முடைய திருச்சபை சார்பாக, திருத்துவ ஆசீர்வாத திருச்சபையின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் யூடியூப் சேனலிலே தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தை கொடுத்து அதை அநேகர் கேட்டு பயனடைந்தீர்கள். அதில் ஒரு சிலர் தேவனுடைய சாட்சிகளையும் தேவன் தந்த ஆசீர்வாதத்தையும் என்னோடு பகிர்ந்து கொண்டீர்கள். ஆண்டவர் நான் நன்றி சொல்கிறேன். இந்த புதிய வருடத்திலே தேவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெபம், ஒரு பாடல் பாடிவிட்டு அதற்கு பிறகு தேவன் தருகிற வார்த்தையை கேட்டு நாம் பயனடைவோம். தயவு செய்து என்னோடு நீங்களும் ஜெபித்து பாடி இந்த வார்த்தையை கேட்டு பயனடையுங்கள். அது மாத்திரமல்ல, இதை கேட்கிற நீங்கள் தேவனுடைய வார்த்தையை முழுமையாக இந்த ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் இதை பார்த்து பயனடைங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். நீங்கள் முதலாவதாக நம்முடைய யூடியூப் சேனலில் பார்ப்பீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் நாங்கள் போடுகிற இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு வந்து ஆசீர்வாதமாக இருக்கும். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு கர்த்தர் ஏதாவது அற்புதம் செய்தால் அதை கமெண்ட்ல சாட்சியாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. போன் செய்து தொடர்பு கொள்ளுங்க. நாம் கண்களை மூடி இப்பொழுது ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதிகாலை 5:30 மணி அளவிலே இந்த சமூகத்திலே நாங்கள் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த புதிய வருடத்தை கொடுத்ததுக்காக உங்களுக்கு சொல்கிறோம். அண்டவரே, 2020ஆம் ஆண்டு முழுவதும் எங்களுக்கு சுகம், பலன், ஆரோக்கியம், அண்டவரே எல்லா விதத்திலும் எங்களை போகும்போது மறுபொழுதும் பாதுகாத்து, உலகத்திலே கொரோனா கொள்ளை நோய் இருந்த பொழுது கூட, வைரஸ்கள் அதிகமாய் சுற்றிட்டு இருந்த பொழுது கூட அதிலிருந்து எங்களை விலக்கி நீர் பாதுகாத்தி, இப்பொழுது அண்டவரே புதிய வருடத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த காலவேளையில் இந்த சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆளுகை செய்யும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு பிரசன்னத்தாக நிரப்பும். ஆசீர்வாதம் ஒவ்வொருவரும் வரட்டும். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும். எங்களையும் பரிசுத்தப்படுத்தும். இந்த புதிய ஆண்டு எங்களுக்கு ஒரு பரிசுத்தம் உள்ள ஆண்டாய் மாறட்டும். முந்தினவர்களை யோசிக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அதை இப்பொழுதே தோன்றும் என்று சொன்ன தெய்வம் இந்த காலவெளியிலே புதிய காரியம் தோன்றட்டும். அதிகாலை நினைத்திருக்கிறவன் என்னை கண்டடைவார் என்று சொன்ன வார்த்தையின்படி புதிய ஆசீர்வாதம், புதிய கிருபைகளை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஆச்சரிக்கிறேன். பிரசன்னத்தினாலே நிரப்பும். நாம மையப்படும். இப்பொழுதும் உடைய சமூகம் எங்களுக்கு மகிழ்ச்சி, ஆனந்தம், பேரின்பம், ஆண்டவரை மகிமை கொடுக்கிறது. அதே போல இந்த காலைகளில் இந்த சமூகத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தரும்படி ஆச்சரிக்கிறேன். அல்லேலூயா. தேவன் பிரசன்னம் பெறப்படும். முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மறையில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. உம்முண்டே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மறையில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. எல்லா கண்களை மூடி ஆராதனை உமக்கே. இந்த காலங்களிலே அவரை பாடி ஆராதிப்போம். நாளெல்லாம் ஆராதனை உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. ஐயா, உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் மனைக்கலம் புகுந்தே. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் மனைக்கலம் புகுந்தே. என்னை ஆளும்
பாடலாம். என்னை காக்கும் என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாலும் தலைவன் நீரே. மீண்டுமாக சொல்லுங்க, என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாலும் தெய்வம் நீரே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. இந்த காலவேளை ஒரு பிரச்சனை வருவதாக. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய இன்பம் உண்டு. எல்லாரும் வாய்க்கிறது. ஐயாவும் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய இன்பம் உண்டு. எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. மீண்டுமாக, எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. எனக்குரிய பங்கு நீரே. சொல்லுங்க, பரம்பரை சொத்து நீரே. ஐயா, எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீரே. ஆராதனை உமக்கே. இந்த காலவேளை நாளெல்லாம் ஆராதனை. வாய்க்கிறது எல்லாரும் ஆராதனை உமக்கே. ஐயா, நாளெல்லாம் ஆராதனை. உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய இன்பம் உண்டு. இன்னொரு தடவை எல்லாம் பாடலாமா? ஐயா, உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் நித்திய இன்பம் உண்டு. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. சொல்லுங்க ஐயா, என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய இன்பம் உண்டு. ஐயா, முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய இன்பம் உண்டு. எப்போதும் என் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். எப்போதும் என் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க, ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம்
பரலோக பிதாவே, இந்த புதிய வருடத்தில் இந்த காலை வேளையிலே ராஜா உடைய சமூகத்தில் காந்துமை ஆராதித்து பாட எங்களுக்கு நீ தந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த காலை வேளையை என்னோட சேர்ந்து ஆராதிக்கிறேன், இதை பார்க்கிறேன், கேட்கின்றேன். ஒவ்வொரு நபர்களுக்காக ஜெபிக்கிறேன். அந்த ஒவ்வொரு நபர்களையும் இந்த காலை வேளையிலே தேவ பிரசன்னம் தொடுபடியாகும், நிரப்பும்படியாகும், ஆசீர்வதிக்கும்படியாகும் அடியே இந்த காலை வேளையிலே ஜெபிக்கிறேன். தொடர்ந்து என்னோடு பேசும் இந்த வார்த்தையை தான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுடைய நல்ல ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். நாளையில தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு இந்த மாதத்தின் செய்தியாக கொடுத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். யோபேல் எழுதின தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Joel chapter 2 verse 21. யோபேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேசமே பயப்படாதே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட தேவனுடைய வாக்குத்தத்தத்தை, இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தை கொடுப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்கள், தேசம் எங்கும் பயம், திகில். என்னவென்றால் இந்த வருடம் எப்படி இருக்கும், இந்த வருடத்தில் என்ன நடக்கும், இந்த வருடத்தில் என்ன சூழ்நிலைகள் உருவாக்கப்படும், என் வேலை என்னவா மாறும், என்னுடைய வியாபாரம் என்னவா மாறும், என் உடல் நலம் எப்படி இருக்கும், நான் என்ன காரியத்தை இந்த வருடத்தில் செய்ய முடியும் என்று சொல்லி அநேகருக்கு பயங்கள், அநேகருக்கு காரணம் என்னவென்றால் போன வருடத்திலே இருந்த இந்த கொரோனா வைரஸ் இன்னும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகவில்லை. ஆங்காங்கே மீண்டும் அதை பரவி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இந்தியாவிலே மாத்திரமல்ல, உலக வல்லரசு நாடுகளையும் இந்த கொள்ளை நோய் தாக்கிக் கொண்டிருக்கிறது. பாருங்கள், ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் நானும் பாதுகாப்போடு இந்த வருடத்தை காணும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும்படியாக சொல்கிறேன். இந்த 2020ஆம் ஆண்டு கடந்த வருடத்திலே நான் அநேக இடங்களுக்கு கடந்து சென்றது, ஊழிய வேலையாக மற்றும் சிறு உதவிகளை செய்ய அநேகரை பார்த்து அநேக இடங்கள் கடந்து சென்றோம். தேவனுடைய கிருபையினாலே நான் பாதுகாக்கப்பட்டேன். தேவனுடைய பாதுகாப்பு என்னை அருமையாக நடத்தினது. இந்த கால வேளையிலே நான் அதை சாட்சியாகப்படுத்த சொல்லுகிறேன். ஆனால் பாருங்கள், இந்த வருடத்திலே அநேக இழப்புகள், பொருளாதாரத்தில் இழப்பு, அநேகருடைய வியாபாரங்கள் நடக்கவில்லை. 6 மாதம் அரசாங்கத்தாலே ஒரு கட்டளை பிறக்கப்பட்டு நாம் முடக்கப்பட்டிருந்தோம். அது எதற்காக? நம்முடைய நன்மைக்காக தான். ஏனென்றால் நம்முடைய ஜீவன் பாதுகாக்கும்படியாக அரசாங்கம் நமக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டிருந்தது. என்ன காரியம் அது? என்ன சூழ்நிலை? கொரோனாவினாலே யாரும் வீட்டை விட்டு வெல்ல முடியாதபடி லாக்டவுன் போட்டிருந்தாங்க. அப்பொழுது அநேகருக்கு வேலைகள் பாதிக்கப்பட்டது, வருமானங்கள் பாதிக்கப்பட்டது. சிலர் உணவுக்கு கஷ்டப்பட்டாங்க, சிலர் வாடகை கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டாங்க, சிலருக்கு நிறைய தேவைகள் இருந்தது. இந்த வியாதிகள் அநேகர் தாக்கப்பட்டாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் சுகத்தை கொடுத்திருக்கிறார். வேலையா சொல்லுங்க, நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. நம்ம நிறைய பேருக்காக ஜெபம் பண்ணோம், கர்த்தர் நிறைய பேருக்கு சுகத்தை கொடுத்தார். இந்த 2020 பார்க்கும் பொழுது உண்மையாகவே கடினமான ஒரு ஆண்டு தான், உண்மையாகவே கஷ்டமான ஒரு ஆண்டு. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க அவங்களோட வியாபாரம் பாதிக்கப்பட்டதை என்னோட பகிர்ந்து கொண்டாங்க. தினக்கூலி திருவோரம் வியாபாரம் செய்யறவங்க அவங்களோட கஷ்டத்தை என்னோட பகிர்ந்து கொள்ள உங்களுக்கு வேதனை அடையுது. ஆனால் கர்த்தர் ஒரு சிலருக்கு அந்த நாட்களிலும் வேலை கொடுத்து, ப்ரமோஷன் கொடுத்து, புது வேலை கிடைக்கும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இதெல்லாம் யார் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு செய்த காரியம். ஒரு சிலருக்கு கஷ்டம், ஆனால் கர்த்தர் கைவிடல, அவங்களை கர்த்தர் மீண்டும் தூக்கி நிறுத்தி விட்டார். இப்ப இந்த வருடத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த வருடமும் சொல்றாங்க கொள்ளை நோய் தாக்கம் அதிகமா இருக்கும். ஏனென்றால் அது மீண்டும் 2ஆவது உலகத்தில் பரவி கொண்டு இருக்கிறது. நான் செவித்த ஆண்டவரை சீக்கிரமா இதுக்கு ஒரு மருந்து வேற மாட்டேன், இதுக்கு ஒரு முடிவை தாங்கப்பா, போதும் ஆண்டவரை, இதற்கு இதுக்கான தடுப்பு மருந்து நீங்க கொடுத்தீங்கன்னா ஆண்டவரை இதுக்கு ஒரு விடுதலை கிடைக்க ஆண்டவர். இப்ப பாருங்க, அப்போ இந்த வருஷத்துல இந்த காரியத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்றால் ஒரு சில காரியங்களை ஆண்டவரிடத்துல பேசினார். என்னவென்றால் கர்த்தருடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாள் அது வருவதற்கு தாமதம் இல்லை, சீக்கிரத்தில் வருகிறார். பாருங்கள், 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு சொன்னார், நான் சீக்கிரமாக வருகிறேன் என்று சொல்லி. 2000 வருஷத்துக்கு முன்னால்
வர்த்தமானம் சொன்ன ஆண்டவர் 2000 வருஷம் கடந்து போயிடுச்சு. ஆனாலும் அதே வார்த்தை தான் இன்னைக்கு காலையில நானும் சொல்றேன். இயேசு சீக்கிரம் வர போறார். அல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வருவாங்க. நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். இப்ப நடக்கும் காரியங்கள் உலகத்திலே அடையாளங்களை குறிக்கிறது. என்ன அடையாளம்? இயேசு வரப்போகிறது அடையாளத்தை காட்டுகிறது. இயேசுவின் வருகையை நோக்கி பார்க்கிறது. இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளவும், இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ராஜ்யத்தை கட்டவும், ஞானஸ்நானம் பெறவும், அவருக்காக சாட்சியாக வாழவும் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த கால வேளையிலே உலகில் நடக்கும் காரியங்கள் நம்மை தேவனிடத்தில் சேர்ப்பதற்கு தானே தவிர தேவனிடத்தில் நம்மை பிரிப்பதற்காக அல்ல. இன்னும் நாம் நெருங்கி ஆண்டவர் சமூகத்தில் காத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக சில காரியங்கள் நடக்குது. அப்ப கர்த்தருடைய நாள் மிகவும் சமீபமாக இருக்கிறது. கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அதற்கு அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே பூமி அதிர்ச்சிகள், அங்கே கொள்ளை நோய்கள், ஒருவருக்கு ஒருவர் பகைகள், ஒருவருக்கு ஒருவர் விரோதங்கள் இது உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதை அறிந்த கிறிஸ்துவர்கள் இன்னும் ஆண்டவரை விட்டு பிரியமாகி போகிறவர்களாக இருக்கிறார்களே தவிர இன்னும் நெருங்கி வருகிற பிள்ளைகளாக மாறவில்லை. இந்த வருடத்துல போன வருஷத்தை கடை இந்த வருஷம் நம்ம நெருங்கி ஆண்டவர்கிட்ட போக போயிடும். ஆண்டவர் கேட்ட, ஆண்டவரே என்ன வாக்கு தத்தம் ஆண்டவரே? ஆண்டு சொன்னார். அழகா ஒரு வசனத்தை காமிச்சார். பயப்படாத, மகிழ்ந்து கழிவு, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அப்பா அது எனக்கா இல்ல தேசத்துக்காக? ஆண்டு சொன்னார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கழிவு, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். பயப்படாது. நம்ம நிறைய பேருக்கு பயம். என்ன பயம்? இந்த வருடமும் போன வருடத்தை போல அநேக பாதிப்புகள் வருமோ, பொருளாதாரம் முடக்கப்படுமோ, சுகம் இல்லாமல் போகுமோ, சூழ்நிலைகள் மாறி போகுமோ, இதே கடன் பிரச்சனை, இதே வியாதி, இதே பலவீனம், இதே போராட்டங்களுக்கு பின்தொடர்ந்து வருமோ என்கிற பயம் பயம் பயம். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, மகிழ்ந்து கழிவு. இந்த வருஷம் பாருங்க, போன வருஷம் இல்லாத மகிழ்ச்சியை இந்த ஆண்டில கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார். நான் சொல்றேன், அவருடைய பிள்ளைகளை யாரும் கைவிடுவதில்லை. ஆனால் ஒரு சில காரியங்களை இடத்துல நான் சொல்லி ஒரு சில பாயிண்ட்ஸ் இடத்துல பேசி எப்படி நம்ம மகிழ்ந்து இருக்க வேண்டும், எப்படி நம்ம தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்கள் சீக்கிரத்தில் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். பாருங்கள், யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 1ஆம் வசனம் அதிலே கடைசியாக போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாக இருக்கிறது. 2ஆம் வசனத்தை வாசிங்களேன். அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள், விடியற்கால வெறுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன்னொரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. பாருங்கள், வாய்க்கப்பட்ட வசனத்தின்படி முதலாவது காரியம், ஃபர்ஸ்ட் காரியம், கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது, கர்த்தருடைய நாள் வருகிறதா இருக்கிறது. சொல்ல முடியாது. ஆண்டவர் இன்னைக்கு இந்த வருஷம் பிறந்து அதிகாலையில் நான் பிரசங்கிக்கிறேன், இப்ப கூட ஆண்டவர் வரலாம். நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். அந்த நாள் யாருக்குமே தெரியாது. மழை எப்போ வரும் சொல்ல முடியுமா? இல்ல வெயில் எப்போ மழைன்னு சொல்ல முடியுமா? இல்ல காத்து எப்படி வருதுன்னு கேட்க முடியுமா? இப்ப பாருங்க, இருளும் அந்தகாரமான, அது மப்பும் அந்தகாரமான விடியற்கால வெறுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக பரவும். அப்படிப்பட்டது முன்னொரு காலத்திலும் உண்டானதில்லை, இனி தலைமுறை தலைமுறை வரும் வருஷங்களிலும் அது உண்டாவதும் இல்லை. அத்தனை நாளை குறித்து யாரும் அறிவதில்லை. திருடன் எப்படி ஒரு வருகிறானோ கொள்ளையடிக்க, அதே போல கர்த்தருடைய நாள் நமக்கு தெரியாமல் இருக்கிறது. நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த வருஷம் உங்களை ஆயத்தப்படுத்து. கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய வருகைக்கு தினமும் உங்களை ஆயத்தப்படுத்துங்க. போன வருஷம் நான் நல்லா ஜெபம் பண்ண பாஸ்டர், போன வருஷம் முடிஞ்சு இன்னைக்கு புதிய வருஷம் ஆண்டு கொடுத்தார். இன்னைக்கு காலை ஆண்டவர் பேசினார், மீண்டும் உன்னை புதுப்பிக்க வேண்டும், மீண்டும் நீ நெருங்கி வர வேண்டும், மீண்டும் நீ பலப்பட வேண்டும், மீண்டும் கிறிஸ்துவாக எழும்ப வேண்டும், மீண்டும் நீ கிறிஸ்துவாக எழுப்ப ஆசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், நாம் பழைய வாழ்க்கையோடு கூட நாம் வாழக்கூடாது. முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், புதிய காரியத்தை செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் நாம் போன வருடத்தில் இருந்த தவறுகளையும் போன வருடத்தில் இருந்த காரியங்களையும் மீண்டும் செய்வோம் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எழுதுகிறோம். கர்த்தருடைய நாளுக்கும் கர்த்தருடைய வருகைக்கும் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய வருகை மிக சமீபம். இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு புதிய வருஷம் சொல்ல முடியாது. உலகத்தில் எப்போனா ஆண்டவர் வருவார். உலகமெங்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு முடிந்தால் ஆண்டவர் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கேற்ற சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறார் கர்த்தர். அதற்கேற்ற சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இயேசு சீக்கிரம் வருவார். உங்களை முதலாவது நீங்கள் ஆயத்தப்படுத்தணும். இந்த வருஷத்துல நீங்க செய்ய போற ஃபர்ஸ்ட் வேலை என்ன தெரியுமா? உங்களை நீங்க கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த போறீங்க. அதான் முதலாவது காரியம். எப்படி நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும்?
எப்படி ஆயத்தப்பட வேண்டும்? இதை வேதத்துல இருந்து நான் வாசிச்சு உங்களுக்கு நான் விளக்கி சொல்ல போறேன். புதிதாக எதுவும் நான் சொல்லல. வேதத்துல எப்படி இருக்கு, எப்படி நடக்குது, எப்படி நம்ம ஆயத்தப்படுறது வேதத்துல அழகா போட்டு. ஆனா அதன்படி நம்ம செய்யாதனாலதான் பயந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு பயம். ஆஹா, கர்த்தர் என்னை கைவிடுவாரோ அவர் வருகையில. ஆண்டு வருகையில உன்னை கைவிட மாட்டான். மனத்தில் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. மனத்தில் ஆண்டு ராஜ்யத்தில் உன்னை கைவிட மாட்டான். நிறைய பேருக்கு ஒரு யோசனை என்ன தெரியுமா? ஐயோ, என்ன கர்த்தர் கைவிடுவாரு, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நான் என்ன பண்றது? கர்த்தர் வருகிற நாள்ல அவனை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அப்படி தைரியமா இருக்கிறவங்க மரணத்தை கொண்டு விட மாட்டாங்க. ஏன்னா கர்த்தருடைய நாளுக்கு உன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு இருந்தார். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய நாளுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? அவன் நாள் சமீபமா இருக்கிறது. 2021 ஆண்டவர் வர விருப்பமா இருப்பார் என்றால், ஆண்டவர் சுத்தம் இருக்கும் என்றால், ஆண்டவர் நமக்கு தெரியாமல் வருவார் என்றால், நாம் எங்கே போவோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை முதலாவது கர்த்தருடைய வருகைக்கும் ஒரு நாளுக்கும் சமீபமா இருக்கிறபடியாக அவர்களை ஆயத்தப்படுத்த. இரண்டாவது, எப்படி நம்ம ஆயத்தப்படுத்துவது? எப்படி நம்ம இந்த வருஷத்துல பயப்படாம சந்தோஷமா மகிழ்ச்சியா ஆனந்தமா இருக்க வேண்டும் என்றால், யோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை புறஜாதிகளுக்குள்ளே விதையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதினால் திருப்தி ஆவீர்கள். எப்பொழுது அந்த அப்பொழுது போட்டிருக்கு பார்த்தீங்களா? இன்னைக்கு சொல்லப்பட்ட கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னால், எப்பொழுது தேசத்தின் மேல் கிருபை வரும், ஆண்டவர் தேசத்துக்காக வைராக்கியம் பாராட்டுவார். எப்பொழுது தேசத்தின் மேல் கிருபை தருவார், கடாட்சிப்பார். ஆண்டவர் நம்மை நிந்தையாக வைக்காமல் ஆண்டவர் நம்முடைய தானியங்களை ஆசீர்வதிப்பார். நிறைய திராட்சரசத்தை ஆசீர்வதிப்பார். அதனால எப்பொழுது நாம் திருப்தி ஆகும் என்றால், தேவனுடைய சமூகத்திலே நாம் உபவாசித்து ஜெபிக்கணும். 2020 பாருங்க, நிறைய இடத்துல உபவாசம் கொண்டு நடந்தது. நிறைய பேர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. 58 நாள், 100 நாள், வாரத்துல 2 நாள், தினமும். ஒரு சிலர் அநேக நாள் ஜெபித்தார். நான் சொல்லுகிறேன், ஜெபம் ஒன்று வீணாய் போகவில்லை. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் பதில் கொடுப்பார். உங்கள் ஆண்டவர் கைவிட மாட்டார், உங்களை ஆண்டவர் விட்டு விலக மாட்டார். பாருங்கள், இங்க என்ன பண்ணுகிறாங்க இந்த மக்கள்? யோபேல் 2ஆம் அதிகாரத்திலே நீங்க வாசிக்கும் பொழுது 15ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பு கூறுங்கள். இந்த வருஷம் நீங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். நான் வாரத்தில் 1 நாள் உபவாசித்து ஜெபிக்க போகிறேன். எனக்காக, சபைக்காக, என் தேசத்துக்காக. இந்த வருஷம் நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ற ஆள் ஜெபத்தை விட்டுறக்கூடாது. தொடர்ந்து பிரேயர் பண்ணுங்க. ரெண்டாவது நான் சொல்ற முக்கியமான பாயிண்ட், உபவாச ஜெபம். யார் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றாங்களோ அவங்களுக்கு தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன், நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார். உங்க சபையில பெரிய காரியம் நடக்கும். உங்க வாழ்க்கையில பெரிய காரியம் நடக்கும். உன் நிமித்தம் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். உன் நிமித்தம் தேசத்திலே பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். நான் சொல்லுகிறேன், இப்பொழுது பெரிய காரியம் என்ன தெரியுமா? இந்த கொரோனா வைரஸ் முற்றிலும் அழிக்கப்படுவது ஒரு பெரிய காரியம். அந்த காரியத்தை கர்த்தர் உங்க ஜெபத்தின் மூலியமாக நிச்சயம் செய்வார். என் ஜெபத்தின் மூலியமாக நிச்சயம் செய்வார். எப்படி ஜெபிக்க வேண்டும்? உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், 14ஆம் வசனம் வாசிங்க. ஒருவேளை 11ஆம் வசனம். கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரிது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாய் இருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஹல்லேலூயா. உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். இந்த வருஷம் உங்களை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, என் இதயத்திலிருந்து உண்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் இதயத்திலிருந்து நான் உண்மை நோக்கி பார்க்கிறேன். என் இதயத்திலிருந்து உண்மை துதிக்கிறேன். இந்த வருஷம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிற அன்பான வேண்டுகோள், உங்களை மீண்டும் தேவ சமூகத்தில் உங்கள் இதயத்தை ஒப்புக் கொடுத்து அழுகையோடும் உபவாசத்தோடும் புலம்பலோடும் தேவனிடத்தில் ஜெபித்தால்
கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இருக்க பயத்தை எடுத்து ஆண்டவர் புதிய நம்பிக்கையை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்கிறார். இழந்து போன எல்லாம் இந்த வருஷம் உனக்கு ரெட்டிப்பாகும். போன வருஷம் whatever you lost that will come double kind of blessing. 2 மடங்கு ஆசீர்வாதம் வாழ்க்கையில கொடுப்பார். கவலைப்படாது, கர்த்தர் செய்வார். பாருங்கள், நீங்கள் உங்க 13ஆம் வசனத்தை வாசிக்கணும். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து. பாருங்க, ஆண்டவர் இந்த வருஷம் எதிர்பார்க்கிறது உங்க வஸ்திரத்தை அழுத்த, அதெல்லாம் ஆண்டவர் கேட்கல. உங்க இருதயத்துல இருந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் உபவாசம் பண்ணி ஜெபித்தோம் என்று சொன்னால், தேவனிடத்தில் உங்கள் இதயத்தை அழுகையோடு புலம்பலோடு ஒப்புக் கொடுத்து ஜெபித்தீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்காக நம் தேசத்திலே இறங்கி இரக்கம், மன உருக்கம், நீடிய சாந்தம், கிருபை எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் உதவி செய்து வந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஒருவேளை ஆண்டவர் மனம் இறங்குவார். பயப்படாத. அதான் நான் சொல்றேன், நீ நல்லா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினா உன் வாழ்க்கையில இந்த வருஷம் பெரிய காரியத்தை நீ பார்ப்ப. கர்த்தர்கிட்ட உன் இதயத்தை ஒப்புப்படுத்தினா, உன் வாழ்க்கை கர்த்தரோடு இருந்ததுன்னா இந்த தேசம் பயப்படலாம், நீங்கள் பயப்படக்கூடாது. இந்த தேசம் பெரிய காரியத்தை பார்க்காதே. நான் தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், நீங்கள் மகிழ்ந்து கலிகூறுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்வார். உலகத்தான போல நீ இந்த வருஷம் செய்தினா உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்தா கர்த்தர் இந்த காலவேளை உடனே பேசுகிறார். அவர் இரக்கம், மன துருக்கம், நீடிய சாந்தம், கிருபை உள்ளவர். உனக்கு வரப்போகிற தீங்கு குறித்து மனஸ்தாபப்பட்டு அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிக்கிற ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாய கர்த்தருக்கு போஜன வழிகளையும் பானவழிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தரும். பிள்ளைய போன வருஷம் நீ செஞ்ச தவறு குற்றம் குறை, வாழ்க்கையில செஞ்ச குற்றம் குறை தவறு எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி இந்த 2021ஆம் ஆண்டுல உன்னை சரிபடுத்தினா கர்த்தர் உனக்கு போஜன வழிகளையும் பானங்களையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அப்படி என்றால் என்ன? உங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். நீ பாவம் செய்தனால, குற்றம் செய்தனால, கர்த்தருக்கு பிரியமில்லாம நடந்ததுனால, தேவனை விட்டு விலகி போனதுனால, கர்த்தருடைய நாளை நீ எண்ணாமல், கர்த்தருடைய வருகையை எண்ணாமல் உன் வாழ்க்கையில சொந்தமாய் நீ செய்த உன்னுடைய பாவத்திலிருந்து நீ விலகி போனதுனாலே, பாவ காரியங்களை நீ செய்ததுனாலே அநேக ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம். இப்பொழுது அந்த நாளுக்கு உன்னை ஆயத்தப்படுத்தி உபவாசம் பண்ணி ஜெபித்து உங்களை ஒப்புக் கொடுத்தால் உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் 2 மடங்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் உன்னை கட்டுவார், உன்னை பரிசுத்தப்படுத்துவார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் தருவார். பாருங்கள், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன் திருச்சபை ஆசீர்வதிக்கப்படும், உன் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? அதான் சொல்லப்படுகிற வசனம் யோபு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பயப்படாத மகிழ்ந்துகளில் ஒரு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நல்லா ஜெபம் பண்ணி உபவாசிச்சு ஆண்டவர்கிட்ட ஒரு பரிசுத்தமா வச்சுக்கோ. எதுக்கும் வேட மாட்டேன். ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல ஒருவேளை நமக்கு உபத்திரமும் பால் இருந்தாலும் பரலோகத்துல நிறைய சமாதானத்தை சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். லேலியா சொல்ல மாட்டீங்களே. தேவ பிள்ளைகளை நான் சொல்கிறேன், கர்த்தர் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். 3ஆவதாக நம்ம பார்க்க வேண்டும், மகிழ்ந்து இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு பயம் என்ன தெரியுமா? ஐயோ, நான் வாழ்க்கையில என்ன நடக்கும், எப்படி நடக்கும், எது நடக்கும்? ஏசாயா புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். பயப்படாத. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, மகிழ்ந்து கழிவு. இந்த வருஷம் நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க, மகிழ்ச்சியா இருக்க போறீங்க, ஆனந்தமா இருக்க போறீங்க. போன வருஷம் பயந்து வெளியில போனா பயம், வீட்டுக்குள்ள வந்தா பயம், வேலைக்கு போனா பயம், எதெல்லாமே பயம். காரணம் என்ன? சுற்றிலும் வைரஸ். இந்த வருஷம் பயப்படாத, கர்த்தர் கூட இருக்கிறார். ஆண்டவர் உன்னோட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். யார் ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறார்களோ, ஆண்டவர் சமூகத்திலே தன்னை ஒப்புக் கொடுக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். இந்த வருடம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பயத்தை எடுத்து போடுங்க. உங்க வாழ்க்கையில இருக்க கஷ்டத்தை எடுத்து போடுங்க. உங்க வாழ்க்கையில இருக்க துயரத்தை எடுத்து போடுங்க. உங்க வாழ்க்கையில இருக்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மகிழ்ந்திருக்க பாருங்க. இந்த வருஷம் தேவ சமூகத்துல நாம் மகிழ்ந்திருக்க போகிறோம். ஜெபத்தோடு கூட, அழுகையோடு கூட,
ஆனந்தத்தோடு கூட நாம் ஜீவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது அந்த ஜெபம் நமக்கு மகிழ்ச்சியை தரும், அந்த ஜெபம் நமக்கு ஆனந்தம் தரும், அந்த ஜெபம் நம்மை உயர்த்தும். இந்த வருஷம் பயப்பட மாட்டேன்னு சொல்லி உங்களை ஒப்புக்கொடுங்க. எதற்க பயப்பட மாட்டேன், உலகத்துல என்ன தேவை, என்ன பிரச்சனை, என்ன காரியம் தான் பயப்படாது. நான் சபை கட்டுவது ஆரம்பிக்கிறது முன்பாக இந்த பயம் இருந்துட்டே இருந்தது. எப்படி ஆண்டவரே எங்க சபை நான் கட்ட போறேன், அடித்தளம் போடணும், பேஸ்மெண்ட் ரெடி பண்ணணும், ரூஃப் போடணும், செவரு எழுப்பணும், நிறைய காரியங்கள் இருந்தது. ஆண்டவர் இன்னைக்கு எல்லாத்தையும் இந்த வருஷத்துல முடிக்க செய்தார். வருகிற ஆண்டில பிளம்பிங், எலக்ட்ரிக்கல், டைல்ஸ், அது மாத்திரம் இல்லை பெயிண்டிங் ஒர்க், நிறைய வேலைகள் இருக்கு. எப்படி முடிக்க போறேன், இன்னும் நிறைய பணம் தேவை இருக்கு, லட்சக்கணக்கில் தேவைப்படுது. ஆண்டவர் சொன்ன பயப்படாத, நான் கூட இருக்கிற தேவைகளை சந்திப்பேன். இதுவரைக்கும் நடத்துற கர்த்தர் இனியும் சபையை நடத்துவார், ஊழியத்தை நடத்துவார். நம்ம வேலை ஜெபம் பண்ணணும், நம்ம வேலை உபவாசத்தை கேட்கணும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யலாம். நான் விசுவாசிக்கிறேன் 2021ஆம் ஆண்டிலே நாம் இந்த திருச்சபையை நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா, பிரதிஷ்டை செய்து முடிக்க போகிறோம். கர்த்தருடைய நாள் இந்த பெரிய காரியம் என்ன தெரியுமா, நம்முடைய திருச்சபைக்கு ஆண்டுடைய சபை கட்டி பிரதிஷ்டை செய்யப்படுவது. உங்க வாழ்க்கையில புதிய காரியங்கள் நடக்கும், புதிய காரியங்கள் உண்டாகும். நீங்க மகிழ்ந்திருக்க வேண்டும். பாருங்கள், சங்கீத புஸ்தகம் 11ஆம் சங்கீதம் 14:11 வாசிக்கலாம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில். பாருங்கள், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும். உம்முடைய சமூகத்துல என்ன இருக்குங்க, பரிபூர்ண ஆனந்தமும். உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. தேவனுடைய சமூகத்திலே நம்ம ஜெபித்தோம் என்றால் நமக்கு ஆனந்தம், மகிழ்ச்சி, பேரின்பம். இந்த வருஷம் உங்களுக்கு கர்த்தர் ஆனந்தத்தை கொடுப்பார். எங்கே உங்களுடைய ஆனந்தம் இருக்கும் என்றால் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை பணிந்து கொள்ளும் பொழுது, அதுதான் உங்களுக்கு ஆனந்தம். இந்த வருஷம் உங்களுக்கு ரெட்டிப்பான மகிழ்ச்சி உண்டாகும், ஆனந்தம் பிறக்கும். கவலைப்படாது. போன வருஷம் 6 மாதம் சபை போட்டி இருந்தது இல்லையா? இந்த வருஷம் நான் விசுவாசிக்கிற கர்த்தர் எப்படியாவது அந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி எல்லாம் பெரியவங்க சிறியவங்க எல்லாம் சபைக்கு வர உதவி செய்வார். அவருடைய சமூகத்துல ஆனந்த மகிழ்ச்சி கர்த்தர் மீண்டும் கேட்க பண்ணுவார். லாக்டவுன்ஸ்ல நம்ம நிறைய பேர் வீட்டுக்குள்ள முடங்கி கிடந்தோம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே நமக்கு ஒரு விடுதலை பிறக்கப்படும். தேவனுடைய ஆசீர்வாதம் வரும், தேவனுடைய நன்மை வரும். சங்கீதக்காரன் தாவீது இப்படியா சொல்லுகிறார். 14ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்திருக்கிறேன் என்றால் என்ன? தேவன் நமக்கு முன்பாக இருக்கும் பொழுது அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படவில்லை. அவருடைய சமூகத்திலே மகிழ்ச்சியோடு நாம் இருப்போம் என்றால், நாம் இந்த வருடம் தேவனை நமக்கு முன்பதாக நிறுத்துவோம் என்றால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அசைவுகளை எடுத்து ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு பிராமிஸை நான் சொல்லி முடிச்சிருந்தேன். ஒரு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த வருஷம் உங்களுக்கு தருவார். யோபு புஸ்தகத்தை மீண்டும் திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே நீங்கள் வாசிக்க நாம் கேட்போம். 23 to 27 வசனங்களை வாசிக்கிறேன். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். பாருங்க, ஆண்டவர் சொல்றார், திரும்ப என்ன சொல்றார்? சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கு சொல்றாரு? மகிழ்ந்து களிகூருங்கள். நிறைய பேர் ஹாப்பினஸ் போயிடுச்சு. கர்த்தருக்குள்ள இந்த மகிழ்ச்சியை வந்துட்டீங்க. இந்த வருஷம் உங்களுடைய காரியம் என்னவா இருக்க வேண்டும் என்றால், தேவனுக்குள்ள நீங்கள் மகிழ்ந்து இருக்க வேண்டும், கர்த்தருக்குள்ள நீங்கள் மகிழ்ந்து இருக்க வேண்டும், கர்த்தருக்குள்ள நிலப்பட வேண்டும். பாருங்கள், அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாறையை கொடுத்து, உங்களுக்கு முன்மாறையும் பின்மாறையும் ஏற்கனவே பரிசுத்தப்பட்டிருக்கிறார். அப்படி என்றால் என்ன? இந்த 2021ஆம் ஆண்டின் ஆசீர்வாதம் ஏற்கனவே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது? முன்மாறி பின்மாறி எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்கனவே கொடுத்துட்டார். பயப்படாது. இந்த வருஷமா என் வாழ்க்கையில இழந்துருவா சில காரியத்தை எதையும் இழக்க மாட்டீங்க. கர்த்தர் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துட்டார். கர்த்தர் ஏற்கனவே ஆசீர்வதித்தார். பாருங்கள், தலங்கள் தானியத்தினாலும் நிறமும் ஆலைகளில் திராட்சரசம் வடிந்தோடும். போன வருஷம் சென்னை பட்டணத்துல தமிழ்நாட்டுல மழை பெய்யுது. மழை வந்து நிவர் புயல் வந்து நிறைய இடத்துல தண்ணீர் ஆலை நிரப்பப்பட்டு தானியங்கள் எல்லாம் போயிடுச்சு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன தெரியுமா? போனதுக்கு கவலைப்படாத, ஏற்கனவே நான் உனக்கு வச்சிருக்கிறேன். திரும்ப இந்த வருஷம் உனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். எழுந்து போனது எல்லாம் உனக்கு வருமா? உங்க கையிட்ட செய்யற காரியத்தெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாருக்கு? அவரிடத்திலே அவருடைய நாளுக்காய் காத்திருந்து, அவருடைய சமூகத்திலே ஜெபித்து, அவர் மேல் மகிழ்ந்து கல்வி கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் கொடுப்பார், எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார். அவர் மேல் நம்பிக்கையா, அவர் மேல் விசுவாசமாய், அவரிலே மகிழ்ந்து அவரிடத்திலே காத்திருக்கிறவர்களுக்கே கர்த்தர் செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் நடக்காம போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பின்மாற்றங்கள்.
கர்த்தரிடத்துல சந்தோஷமா இல்லை. உலகத்தின் காரியத்துல சந்தோஷப்படுகிறேன், ஆனா தேவ சமூகத்துல சந்தோஷம் அடைய மாட்டேன். தேவனுக்கு கொடுக்கிற காணிக்கையில சந்தோஷம் அடைய மாட்டேன். தசமபாகத்துல சந்தோஷம் அடைய மாட்டேன். இப்படி நீ சில காரியங்களை தேவனுக்கு பிரியமாய் செய்தால் கர்த்தர் உனக்கு என்ன தருகிறார் பாருங்க. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாக வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் சிக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களை விளைவையும் திரும்ப நான் உனக்கு அனுப்பேன். 6 மாசம் நீ போன வருஷம் இழந்ததை யோசிச்சுட்டு இருக்க. ஏன் போன வருஷம் முழுவதும் எல்லாம் இழந்ததை உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்க. இந்த வருஷம் கர்த்தருக்கு மகிழ்ச்சியாக இழந்து போனா பரவாயில்ல ஆண்டவரே. யோபு எப்படி சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாட்களில் அவர் மீண்டும் எழுப்புவார் என்று சொன்னது போல நாம் 2020 இழந்ததை குறித்து கவலைப்படாமல் 2020 கர்த்தர் எனக்கு மீண்டும் திரும்ப அளிப்பார் என்று நீங்கள் சந்தோஷமா இருங்கள். கர்த்தர் மீண்டும் உனக்கு திரும்ப கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. எழுந்து போன வியாபாரம், நிறைய பேர் நிறைய டிரான்ஸ்போர்டேஷன் வச்சிருந்தீங்க, நிறைய பிசினஸ் வச்சிருந்தீங்க, எல்லாமே கையெழுத்து போயிடுச்சு. கவலைப்படாத, கர்த்தர் திரும்ப உங்களுக்கு கொடுப்பார். உங்க சேனைகளை தேடி எல்லாம் திரும்பி வரும். விடத்தில் இறந்து போனது எல்லாம் கண்டிப்பா வரும். பாருங்க, கர்த்தர் இந்த வருஷம் உன்னை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து நடத்துவார். 26ஆம் வசனத்தை வாசிங்க, படிக்க முடியும். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிழ்ந்து இருந்து இந்த வருடம் சம்பூர்ணமாய் நடத்தி வந்த திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வருஷம் நீங்கள் கர்த்தரை சந்தோஷமாய் ஆனந்தத்தோடு மகிழ்ச்சியோடு துதிப்பீர்கள். ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தேசமே பயப்படாது, மகிழ்ந்துகளில் ஒரு கர்த்தர் பெரிய காத்து செய்வார். I'm talking about this message all over the country. இந்த தேசத்தை பார்த்து நான் பேசிட்டு இருக்கேன். பயப்படாத, கர்த்தர் மேல் நம்பிக்கை, கர்த்தர் மேல விசுவாசம் வை, கர்த்தரை தெய்வமா நம்பு, கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணு, கர்த்தரிடத்தை பிரியப்படுத்து, கர்த்தரை சார்ந்து கொள், கர்த்தரிடத்துல சந்தோஷமாயிரு. அப்பொழுது உன் இதயம் மகிழ்ச்சியாயிருக்கும், உன் வாழ்க்கை சந்தோஷமாயிருக்கும், உன்னிலே வேலனடைவாய், உன் காரியம் சந்திக்கப்படும். நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரை துதிக்கிற நாட்கள் வெகு சமீபமாய் இருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நாட்கள் சமீபமாய் இருக்கிறது. நாம் எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரை துதிக்க போகிறோம். என் ஜனம் ஒரு நாளும் என்ன பண்ண போவதில்லையா? வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வருஷம் நீ வெட்கப்பட மாட்டேன். போன வருஷம் வெட்கப்பட்டியா? இந்த 2020 வெட்கப்பட்ட நீங்க 2021 வெட்கப்பட மாட்டீங்க. கர்த்தரை துதிங்க, மகிழ்ச்சியா இருங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை நாளுக்கு ஆயத்தப்படுங்க. திரும்ப திரும்ப சொல்ற காரியம் ஏன் தெரியுமா? இந்த வருடம் போன வருடம் இருந்தது போல நீங்க இருந்துடாதீங்க. தயவு செய்து இந்த வருடம் உங்களை மாற்றிக் கொள்ளுங்க. மகிழ்ச்சியா இருங்க, ஆனந்தமா இருங்க, கர்த்தரத்துல நெருங்கி வாங்க, கர்த்தரை பிரியப்படுத்துங்க, கர்த்தருக்காக வாழ்ங்க. உங்க வாழ்க்கையை நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நீ வெட்கப்பட்டு நிற்கிற காரணம் கடவுள் அல்ல, நீங்களும் நானும் செய்த தவறு, நீங்கள் நானும் செய்த குற்றம், நீங்கள் நானும் செய்த பாவம், நீங்கள் நானும் கர்த்தரை விலகின சூழ்நிலை, நீங்கள் நானும் கர்த்தரிடத்தில் இல்லாத காரியம், கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்கள், சந்தோஷம் இல்லாதவர்கள் வாழ்ந்ததுனால நாம் வெட்கப்பட்டு நிற்கிறோம், அவமானம் அடைந்து நிற்கிறோம். மீண்டும் உங்களை ஆயத்தப்படுத்துங்கள், மீண்டும் உங்களை தகுதிப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை வெட்கத்தையெல்லாம் எடுத்து உங்களை வெட்கமடையாத நம்பிக்கையுடைய சிறைகளே, அருளுக்கு திரும்புங்கள், ரெடிமான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று சொன்னார். இன்னைக்கு காலையில கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வச்சிருக்கார். கவலைப்படாத, நன்மை தருவார். அவரே கர்த்தர், அவரே ஆண்டவர். நம் தேசத்தை ஆசீர்வதிக்க அவர் ஒருவரால் தான் முடியும். ஒரே ஒரு வசனம் 27, நான் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொரு இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உலகத்தில் அநேகர் பயப்படலாம், வேதனை அடையலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க பயப்படாதீங்க. என் ஆண்டவர் உயிருள்ளவர். இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தெய்வம். மரித்த ஆண்டவர் உயிரோடு இருந்துட்டார். இயேசு நமக்காக உயிரோடு இருக்கிறார். மகிழ்ச்சியா இருக்க, சந்தோஷத்தோடு ஆர்ப்பரிப்போடு இருக்க. நீங்க ஒரு நாள் வைக்கப்பட்ட போவதில்லை. கர்த்தர் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். தேவனாம் மையப்படுவதாக. நாம் கண்களை முடிச்சு நிற்கலாம். நமக்கு நன்றி செலுத்துவதற்காக என் ஜனங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை. நாம் கண்களை முடிச்சு நிற்கலாம். என் ஜனங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை. அந்த சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். உங்களுடைய வருகைக்கு நான் ஆயத்தப்பட வேண்டும் என்று இந்த நாள் சுமீபமாக இருக்கிறது. நான் அதிகமாக இந்த வருடத்திலே உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறவனாக இல்லை. மாற்றம் தனிமையாக இருந்து ஜெபிக்க எனக்கு உதவி செய்யும். காத்திருந்து ஜெபிக்க எனக்கு உதவி செய்யும். இடத்துல மகிழ்ந்து கழிவோடு எனக்கு உதவி செய்யும். எனக்கு இருக்கிற பயத்தை எடுத்துக்கொள்ளும். இப்ப நான் வேலை இல்லாமல் இருக்கேன், என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நான் வருமானம் இல்லாமல் இருக்கேன், இந்த வருஷம் எப்படி இருக்கும்? எனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கு, நான் எப்படி இருப்பேன்? எனக்கு வீடு இல்லாமல் இருக்கு, நான் எப்படி இருப்பேன்? எதை குறித்து யோசிப்பாங்க. வியாதியில நீ பயந்து உட்கார்ந்துட்டு இருக்க, இந்த வருஷம் என் வியாதி மாறுமா மாறாது? கர்த்தர் மாற்றம் உள்ளவர். காத்திரு, பொறுத்து,
காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். இந்த வருஷம் அநேகருக்கு அநேக அற்புத அடையாளங்கள் நடக்கும். போன வருடம் போலவே இருக்காது. தைரியமா திக்கு தரிசனமா நான் சொல்றேன், கர்த்தரிடத்துல மகிழ்ச்சியாயிரு. கர்த்தர் ஒரு வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். தேசமே நீ பயப்படாத, கர்த்தரிடத்துல மகிழ்ந்து கலையூரு. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு, உம் அருகில் எப்போதும் நித்திய ஐயா. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு, உம் அருகில் எப்போதும் நித்திய இன்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. கண்களை மூடி ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. புதிய வருடம் வாழ்க்கையில புதிய காரியத்தை கதை செய்யலாம். பயப்படாத, கர்த்தருக்கு மருந்து கலைஞரும் வாழ்க்கையில பெரிய காரியம் நடக்கும். புதிய வருடத்தில் உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம், சுகம், பலம், வேலை வாய்ப்பு, உங்களுக்கு வர வேண்டிய முன்மாறி பின்மாறி இந்த தேசத்தின் ஆசீர்வாதம் எல்லாம் நிறைவாக வரும். ஒரு நிமிடம் நம் கண்களை முடிச்சு வைக்கலாம். ஆண்டவரே, என் இந்திய தேசத்தை இந்த வருடம் ஆசீர்வதிக்கிறார். இந்திய மக்களை ஆசீர்வதிக்கிறார். தமிழ்நாட்டை ஆசீர்வதிக்கிறார். சென்னை பட்டணத்தை ஆசீர்வதிக்கிறார். நாங்கள் இருக்கிற ஆண்டவரே பெரும்பாக்கம் பகுதி, செம்மச்சேரி பகுதியை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, எங்கள் சபை மக்கள், திருத்துவ ஆசீர்வாத திருச்சபை மக்களை ஆசீர்வதிக்கிறார். விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஜபத்தை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிக்கிறார். இந்த காலத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எதை குறித்து பயந்து இருக்கிறார்களோ அந்த பயத்திலிருந்து இந்த வருடத்தில் விடுதலையாக்கி கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். கடைசியாக ஒரே ஒரு வரியாக இந்த பாடலை பாடி கடைசியாக சாலமோன் ஜெபித்து இந்த பிரேயரை முடிப்பார். ஹல்லேலூயா. Thank you Lord. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே, கண்களை உயர்த்தி நாளெல்லாம் ஆராதனை. ஐயா, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதிப்பதுதான் மகிழ்ச்சி. தெரியும் சொல்லி அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, கடந்த 2020 ஆண்டவரே, நம்முடைய தேசம் எங்களை ஆண்டவரே கிறிஸ்துவ சபையை கர்த்தர் பாதுகாத்தின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 2020 இந்த கரம் ஆண்டவரே என் சபையோடு, என் தேசத்தோடு, என் விசுவாச குடும்பத்தோடு இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த 2021 ஆண்டவரே, நீங்க பேசின வாக்குத்தத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார் என்று சொன்ன வேத வசனத்து கலிகூற ஆண்டவரே, நீங்க செய்யப்பட கிருபைக்காயும் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட அதிகால வேளையில கேட்ட வசனத்தின்படியா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, நீங்க சொன்னீங்களப்பா, பயப்படாத, திகையாத, கலங்காத, நான் தேவன் என்று சொன்ன தெய்வம் அல்லவா, அந்த தெய்வம் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, காலை வேளையில ஆண்டவரே, இந்த ஜெபத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை
கேட்டு ஆண்டவரே இந்த வார்த்தைப்படி ஆண்டவரே இப்பொழுது தொலைக்காட்சியில் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காய் சோதனை தகப்பனே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அந்த வாக்குத்தத்தின்படியா ஆண்டவரே நீங்க ஆசீர்வதித்து போற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எல்லாரையும் அப்பா நாங்கள் ஒவ்வொருத்தரும் க்ஷமிக்கிறோம் தகப்பனே, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்க ஆசீர்வதிங்க. இந்த 2021ல புதிய ஆண்டுல நன்மையினால் கிருபையினால கர்த்தர் முடிசூட்டி எங்களை நடத்த போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கலத்தோடு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பெரிய காரியம் செய்யுங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Thank you. May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய சார்பாக, எங்களுடைய திருச்சபையின் சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த வருடம் கர்த்தர் உங்களுக்கு நல்ல சமாதானம், சந்தோஷம், சுகம், பலன், ஆரோக்கியம், குடும்பத்துக்கு தேவையான சகலவற்றையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டுமாக எங்கள் சார்பாக உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். May God bless you. ஒருவேளை புதியதாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த சேனலிலே நீங்கள் எங்களுக்கு அன்பு கூர்ந்து நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். மற்றும் எந்த தேவ செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அநேகருக்கு இது ஒரு பிரயோஜனமாக இருக்கட்டும். கர்த்தரை நாம மையப்படுத்தும். அது மாத்திரமல்ல, நம்முடைய திருச்சபையின் சார்பாக உங்களுக்கு அன்பாய் ஒரு காரியத்தை கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய திருச்சபையின் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தயவு செய்து இதற்காக ஜெபியுங்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களிடத்தில் பேசும் பட்சத்திலே நீங்கள் உங்களுடைய காணிக்கையை செலுத்தலாம். காணிக்கையை செலுத்த வேண்டும் என்றால் கூகுள் பே நம்பர் இருக்கிறது 9176967720. மீண்டுமாக சொல்லுகிறேன், 9176967720. அதோடு சேர்த்து நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய காணிக்கையும் இதே நம்பரில் செலுத்தலாம். ஒருவேளை நீங்கள் எங்கள் சபைக்கு காணிக்கை செலுத்த வேண்டும் என்றால் ட்ரினிட்டி பிளஸிங் மினிஸ்ட்ரிஸ் என்ற பெயரிலே அக்கௌண்ட் உண்டு. நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அதை நாங்கள் உங்களுக்கு கீழே டிஸ்பிளேல போடுகிறோம். அந்த நம்பருக்கும் உங்கள் காணிக்கையை செலுத்தலாம். கர்த்தரை நாம மையப்படுவதாக. May God bless you. Wish you happy new year. Thank you. God bless you.